ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாரதியார்ட்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து பண்ண சொன்னாங்க. அதை எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஆரி நீடில், பீட் நீடில், அப்புறம் சுகர் பீட் பார்த்திங்கன்னா ஆன்டிக் சுகர் பீட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ போட போகிறோம். நம்ம ஸ்டிச்சில் எல்லாமே ஆன்டிக் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சில்க் த்ரெட், சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலராக. இந்த மெட்டீரியல்ஸ் மட்டுமே வச்சு நம்ம இப்போ யூஸ் பண்ணி போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் எடுத்துக்கிட்டு அது வந்து எட்ஜில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எட்ஜில் வந்து நாட் போட்டாச்சு. இப்போது 2 லைன் வந்து ஜரியால் அவுட்லைன் கொடுத்துடலாம். நம்ம எப்பயுமே எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம ஆரி ஒர்க் போடுறப்ப 2 லைன் வந்து ஜரியால் நம்ம அவுட்லைன் கண்டிப்பாக கொடுத்து தான் போடுவோம். நம்ம டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே அது வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 2 லைன் ஜரியால் கொடுக்குறப்ப ஸ்டிச் பண்ணுறப்ப ப்ளவுஸ் வந்து அதோடைய ஷேப் அழகாக, நெக்கோடைய ஷேப் வந்து அழகாக நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஜரியால் அவுட்லைன் தரோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுகர் பீட் யூஸ் பண்ணி போடுறப்ப ஷேப்ஸ் வந்து மடிக்கிறப்ப வராது. ஸோ அதனால தான் ஜரி வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாகவே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 2 லைன் ஜரியால் ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா ப்ளவுஸ்லையுமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவே வந்து லுக் அழகாக, ஃபினிஷிங்கும் அழகாக இருக்கும். லுக்கும் வந்து நமக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கும். ஸோ இதேமாரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எட்ஜில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீடால் ஷூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி போடுறோம். நம்ம சுகர் பீட் போடுறப்ப 2 சுகர் பீடாக யூஸ் பண்ணணும். நம்ம 1 or 2 யூஸ் பண்ணலாம். 3 சுகர் பீட்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. நம்ம 3 சுகர் பீட் யூஸ் பண்ணி போடுறப்ப நம்ம ஃப்ரேமில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரேம் விட்டு கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு எம்போஸ்டாக தூக்கிட்டு வரும். ஸோ அதனால் 1 or 2 சுகர் பீட் மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் நமக்கு லுக்கும் வந்து நல்லாயிருக்கும். அதோடைய ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எட்ஜில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது ரொம்பவே வந்து அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம 1 size சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுடலாம். நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம சுகர் பீட்க்கு அப்புறம் ஸ்டோன் வச்சு நம்ம எல்லா ப்ளவுஸுமே நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சிலவங்க வந்து ஸ்டோன் வந்து லைக் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாகவே சுகர் பீடால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நார்மலாக நம்ம வந்து சின்ன சைஸ் சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை விட இது வந்து பெரிய சைஸ் நம்பர் 1 size சொல்லுவாங்க. அந்த சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணி நம்ம போடுறப்ப எம்போஸ்ட் எஃபெக்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி போடுறோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சுகர் பீடால் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. 1 தான் யூஸ் பண்ண முடியும். 2 யூஸ் பண்ணுறப்ப அதுவும் வந்து எம்போஸ்டாக லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் 1 போட்டு அதுக்கு பக்கத்தாலே லாக் போட்டுக்கணும். ரொம்பவும் தள்ளியும் போனாலும் அப்புறம் வந்து ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும், அசிங்கமாக தெரியும். அதனால் 1 பக்கத்தாலே லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய லுக்கே வந்து செம்ம அழகாக இருக்குது. ஸோ எட்ஜில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் சுகர் பீடால் 1 லைன் போட்டுடலாம். 1 லைன் போட்டு அதோடைய லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்தாலே
லீஃப் மாடலில் சாரியில் லீஃப் இருக்குன்றனால அந்த லீஃப் அப்படியே நம்ம எடுத்து போட்டிருக்கோம். நம்ம இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம வந்து டிசைன் வந்து அவுட்லைன் ஜரியால் போடுறப்ப நம்ம மிஸ்டேக் எதனா இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஜரியால் அவுட்லைன் கொடுத்துடலாம். நம்ம ஜரியால் எதுக்காக வந்து அவுட்லைன் கொடுக்குறோன்னா நமக்கு ஷேப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபைக்காகவும் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்காகவும் தான் கொடுக்குறோம். எட்ஜில் வரப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் லாக் சொல்லும், லாக் போட்டு அகைன் கீழே எடுத்துகிட்டு வந்து போடுறப்ப நமக்கு அந்த ஷேப் எட்ஜஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் எட்ஜில் வந்து ஒரு லாக் போட்டு அடுத்து கீழே எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதேமாரியே ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோடைய லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. 2 லைன் வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு. இதில் பிங்க் கலரில் லீஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுறான். லீஃப் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்றது வந்து நம்ம வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய்ட்டு பாருங்கள். நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நிறைய ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக லீஃப்க்குன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், லோடும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து சாரியில் வந்து லீஃப் இருக்கிறதுனால அதே மாதிரி நம்ம லீஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுறோம். ஸோ இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதோடைய லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எட்ஜில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய லுக்கே வந்து செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இப்படி நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். இது வந்து சிம்பிளாக இருக்குது, எனக்கு இன்னும் நீங்கள் நல்லா ஹைலைட் பண்ணி காமிங்க, இன்னும் நிறைய ஸ்டிச் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதையும் நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி போடலாம். இல்லைன்னா அங்கங்கே பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து புட்டாஸ் மாதிரி குட்டி குட்டியாக வச்சாலும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். சுகர் பீட் யூஸ் பண்ணி புட்டாஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே நம்ம குத்திட்டு த்ரெட் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு சுகர் பீட் போட்டு பக்கத்தாலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு அந்த ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு கீழே இழுத்துடணும். இப்போ பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன். இழுத்தாச்சு. இழுத்துட்டு நீடிலால் பக்கத்தில் வச்சுட்டு கீழே பிடிச்சி த்ரெட் இழுக்கணும். இப்படி நம்ம வந்து போடுறப்ப லாக் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ரன்னிங்கில் யூஸ் பண்ணுறப்ப நார்மல் நாட் வந்து யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி அங்கங்கே போடுறப்ப இந்த மாதிரி லாக் வந்து யூஸ் பண்ணி போடுறப்ப நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன். குத்திட்டு த்ரெட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு பக்கத்தில் லாக் போட்டுட்டு அந்த த்ரெட்டை கொஞ்சம் அதிகமாக மேலே எடுத்துடுங்க. எடுத்துட்டு நீடிலால் பக்கத்தில் மடித்து அதை உள்ளே விட்டுருங்க. விட்டு இழுத்தணும், அவ்வளோதான்.
இந்த லாக் யூஸ் பண்ணி போடுறப்ப நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வேகமாக வரும். நம்ம நார்மலாக லாக் வந்து யூஸ் பண்ணி போடுறப்ப அது வந்து வெளியில் தெரியும். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி போடுறப்ப நம்ம லாக் போட்ட எந்த ஒரு தடையுமே அது வந்து தெரியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு தடவை பாருங்கள். த்ரெட்டை எடுத்துட்டு பக்கத்துலேயே வச்சு கீழே இழுத்துடணும். இந்த லாக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறப்ப. இப்போ வந்து ஃபுல்லாகவே இதேமாரி போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டிசைனை பார்த்ததுக்கும் இப்போ வந்து இந்த புட்டாஸ் ஃபில் பண்ணி அந்த டிசைன் நம்ம பார்க்குறப்ப ரொம்பவே வந்து நமக்கு எம்போஸ்ட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லா தெரியுது. நீங்களும் கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.